சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் அனுமதி, போலீஸ் குவிப்பு. கடந்த திமுக ஆட்சியில திமுகவின் கஜானா என்று சொல்லும் அளவிற்கு வலம் வந்தவர் செந்தில் பாலாஜி. குறிப்பா தன்னுடைய துறையில இருந்து வரும் வருமானத்தை திமுக முதல் குடும்பத்திற்கு சேர வேண்டிய பணத்தை முழுமையாக கொண்டு சேர்ப்பதில் முதன்மை இடத்தில் இருந்தவர் செந்தில் பாலாஜி. அதனால தான் திமுகவின் முதன்மை குடும்பத்தின் தீவிர விசுவாசியா செந்தில் பாலாஜி அறியப்பட்டார். எந்த அளவிற்கு அவர் அரசியலில் செல்வாக்கு மிக்கவராக வந்தாரோ அதே போன்று பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளும் அவரை தற்போது கழுத்தை நெரித்து கொண்டிருக்கிறது. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்த வழக்கு ஏற்கனவே அமலாக்கத்துறை கைவசம் நிலுவையில் இருக்கு. அதன் பின்பு கடந்த திமுக ஆட்சியில் அமலாக்கத்துறை சோதனையில் டாஸ்மார்க்ல சுமார் 1000 கோடி வரை முறைகேடு நடந்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்த நிலையில் தற்போது தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் திமுக தரப்புல குறிவைக்கப்பட்ட முதல் நபர் செந்தில் பாலாஜி. அந்த வகையில் செந்தில் பாலாஜியின் பழைய வழக்குகளை தூசி தட்டி வருது தாவேக அரசு. ஒரு பக்கம் தாவேக அரசு செந்தில் பாலாஜியின் பழைய வழக்குகளை தூசி தட்டி கொண்டு செந்தில் பாலாஜியை எப்படியும் சிறையில் தள்ளியே ஆக வேண்டும், கரூர் விவகாரத்தில் பழி தீர்க்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்க, செந்தில் பாலாஜியோ தாமாக வந்து வலையில் சிக்கியிருக்கிறார் என்று சொல்லும் வகையில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி அரசை கவிக்கும் வழக்கிலும் செந்தில் பாலாஜி அவர் தம்பி அசோக்குமாரும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில் தற்போது முன்ஜாமீன் பெற்ற செந்தில் பாலாஜி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தினமும் ஆஜராகி வரும் நிலையில் டாஸ்மார்க் நிறுவனத்தில் நடந்த முறைகேடு தொடர்பாக தற்போது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை செந்தில் பாலாஜி மற்றும் அவருக்கு சொந்தமான 40க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிரடி சோதனை செய்து எஃப்ஐஆரும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இதில் செந்தில் பாலாஜி உட்பட 7 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டு 9 சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவர் தொடர்புடைய 40 இடங்களில் நடத்திய அதிரடி சோதனையில் சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் சொல்லப்படும் நிலையில் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிமன்றம் செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டில் மூகாந்திரம் இருக்கு, எதன் அடிப்படையில் முன்ஜாமீன் கோருனீங்க என்று கேள்வி எழுப்பிய நீதிமன்றம் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சாங்க. அந்த வகையில் எந்த நேரத்திலும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படலாம் என்றும் போலீசாரும் செந்தில் பாலாஜி தப்பித்து விடாமல் மிக தீவிரமாக கண்காணித்து வருவதாக சொல்லப்படுது. இந்நிலையில் ஏற்கனவே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எங்களுக்கு கரூர் கணக்கு ஒன்று இருக்கிறது என மறைமுகமாக செந்தில் பாலாஜியை தான் எச்சரிக்கை விடுத்திருந்தார். முதல்வரும் செந்தில் பாலாஜி இம்முறை தப்பித்துவிடக்கூடாது, தட்டி தூக்கி உள்ளே வைக்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவிடம் தெரிவித்ததாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள் இனி தப்பிக்க வாய்ப்பே கிடையாது. மேலும் தாவேக ஆட்சி இருக்கும் வரையில் தமிழ்நாட்டில் நிம்மதியாக செந்தில் பாலாஜியால் இருக்கவே முடியாது. இதனால தான் தற்போது வெளிநாட்டுக்கு சிகிச்சை செல்வது போல அங்கு அவர்கள் நினைப்பது போல இருக்கலாம், மேலும் மருத்துவமனையில் நெஞ்சுவலி என ஏற்கனவே அட்மிட் ஆனது போல தற்போது வெளிநாடு சென்று விடலாம் என செந்தில் பாலாஜி முடிவு செஞ்சிருக்கிறாராம். சமீபத்தில் கூட ஏவாவேலு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய விசாரணையில் அவர் வெளிநாடு சென்று தனக்கு இந்த வியாதிகள் இருந்தது, நான் சிகிச்சை முடித்துவிட்டு வருகிறேன் என சென்று விட்டார். அதே போலதான் தற்போது செந்தில் பாலாஜியும் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் தமிழக அரசு செந்தில் பாலாஜி அவர்கள் வெளிநாடு செல்ல அனுமதிக்கவில்லை. மேலும் அவர் தற்போது டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் தான் சிகிச்சை செய்ய வேண்டும். தனியார் மருத்துவர்கள் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடாது. மேலும் பணத்தை கொடுத்து தனக்கு உடல்நிலை பாதிப்பு இருப்பது போல சர்டிஃபிகேட்டை அவர் ரெடி பண்ணி விடுவார். அதனால்தான் அனைத்து தகவல்களும் முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிவித்துவிடுவதால் செந்தில் பாலாஜியின் நிலைமை மிகவும் மோசமாக மாறியிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து காவல்துறையினால் சுற்றி வளைக்கப்படுகிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்கிற வாக்கு மூலம்தான் திமுகவுக்கு மிக பெரும் ஒரு இடியாக வரும். செந்தில் பாலாஜி அவர்கள் தலையில் விளக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக விசாரணையும் தான் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பேரிடியாக இறங்கும் என சொல்லப்படுகிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் அங்கு போலீஸ் குவிக்கப்பட்டு அங்கே அவரை கைது செய்வதற்கான உத்தரவுகளையும் நீதிபதிகள் பிறப்பிப்பார் என சொல்லப்படுகிறது. செந்தில் பாலாஜி அவர்கள் வசமாக சிக்கியிருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான் மிக பெரும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. மேலும் செந்தில் பாலாஜி அவர்கள்
காவல்துறை அதிகாரிகளிடமும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடமும் கடைசியாக திமுகவின் ஆட்சி முடியும் தருவாயில் டெண்டர் ஊழல் முறைகேடு வேலை மற்றும் அனைத்து மாணவர்களுக்கும் வேலை வாங்கி தருவதாக கூறி ஊழலில் ஈடுபட்டது அனைத்தும் ஒவ்வொன்றாக மாஜி அமைச்சர்கள் எந்தெந்த துறையில் ஊழல் செய்தார்கள் என்பதெல்லாம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒருவேளை அவர் வாக்குமூலங்களை கொடுத்தால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு 5 முதல் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றுவிட்டால் அவர் சிறையில் சென்று அவரது ஜாமீன் ரத்து செய்யப்பட்டிருப்பார். ஆனால் திமுகவின் முக்கியமான மாஜி அமைச்சர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு திமுகவில் எதிராக செந்தில் பாலாஜியிடம் ஆவணங்களும் தற்போது கைவசம் இருக்கிறது. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில், மறுபக்கம் செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமார் தற்போது தலைமறைவாக இருக்கிறார். தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் குடும்பம் தற்போது சொத்துக்களை பாதுகாப்பாக ஒட்டுமொத்தமாக நாடகங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜியை திமுக ஒருபோதும் காப்பாற்ற முடியாது. இன்னும் சிறிது நாட்களில் செந்தில் பாலாஜி அவர்கள் திகார் சிறையிலோ அல்லது வேறு ஏதாவது சிறையிலோ அடைக்க முதல்வர் விஜய் அவர்கள் ஏற்பாடுகளை செய்ய துணிந்து விட்டார். திமுகவின் நிலைமை மிகவும் மோசமாக மாறிக்கொண்டிருக்கிறது. திமுக அஸ்திவாரமே சரிந்துவிடும் என்பதற்கு போலதான் தற்போது செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை உருவாக்கியிருந்தால் திமுக 10 ஆண்டுகள் இல்லை, பல்வேறு ஆண்டுகளுக்கு திமுக தான் தமிழகத்தில் தொடர்ந்து இருக்கிறோம். ஆனால் 5 ஆண்டுகள் மக்கள் வாய்ப்பை மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கினார்கள். முதல் முறையாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பதவியை ஏற்றிருந்தார். அதை கச்சிதமாக பயன்படுத்தி இருந்தால் 2வது முறையும் திமுக ஆட்சி அமைத்திருக்கும். ஆனால் கிடைத்த வாய்ப்பை, மக்களின் வரிப்பணங்களை முறைகேடு செய்து தமிழ்நாட்டின் கஜானாவை சூறையாடி தற்போது வசமாக சிக்கியுள்ளார்கள் திமுகவின் மாஜி அமைச்சர்கள். ஒவ்வொரு விசாரணையும் திமுகவின் தலைமைக்கு மிக பெரும் பேரிடியாக இருக்கு. தற்போது மருத்துவமனையில் செந்தில் பாலாஜி அவர்கள் தற்போது கேள்வி கேட்க உள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளிடமிருந்து தகவலும் வெளியாயிருக்கு. மேலும் நீதிமன்றத்திலிருந்து முன்ஜாமீன் பெற்றுவிடலாம் என நினைத்த செந்தில் பாலாஜிக்கு அங்கு நீதிமன்றமும் முன்ஜாமீன் கொடுக்கவில்லை. ஆனால் நிச்சயம் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் அடைக்கப் போவது உறுதி என்பது மட்டும் தெரிய வந்திருக்கிறது. மேலும் தற்போது நடைபெறப் போகும் இடைத்தேர்தலிலும் சரி, உள்ளாட்சி சட்டமன்ற தேர்தலிலும் சரி, அனைத்திலும் திமுக தோல்வியே தகுவும். ஏனென்றால் ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் ஊழலின் பிடியில் சிக்கி தவிக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களால் இடைத்தேர்தலில் கவனம் செலுத்த முடியாத நிலையை விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். அனைத்து இடத்திலும் விஜய் அவர்கள் தான் வெற்றி பெறுவார் என இப்போதே நாம் சொல்லிவிடலாம். இதனால் திமுகவின் அஸ்திவாரமே சரிந்தது போல ஆகிவிட்டது. செந்தில் பாலாஜி இன்னும் 5 நாட்களுக்குள் கைது செய்யப்படுவார். ஒருவேளை அவர் கைது செய்யப்பட்டால் எந்த சிறையில் அடைக்கப்படுவார்? நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலும் ஹைப் பண்ணிடுங்க.